நீங்க முதல்ல திராவிடம்ங்கிறது இவங்க சொல்ற மாதிரி அது ஒரு கருத்தியல்ன்றாங்க. அப்புறம் அது ஒரு ஒரு இன வரையறைன்றாங்க. அது ஒரு மொழி வரையறைன்றாங்க. அது ஒரு நில வரையறைன்றாங்க. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, இங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குல்ல, இதான் திராவிடங்கிறாரு. கடைசியில கல்யாணம் தான் திராவிடம் ஆயிடுச்சு. எது திராவிடங்கிறதுல அவங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் வாழ்வதற்கான உரிமை இருக்குது. உலகம் முழுமைக்கும் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுங்கிறது எங்களுடைய கோட்பாடு. இங்கே நீங்கள் மலையாளிகள் வாழக்கூடாது, தெலுங்கர்கள் வாழக்கூடாது, கன்னடர் வாழக்கூடாது, ஹிந்திக்காரங்க வாழக்கூடாது, இல்லை பஞ்சாபி வாழக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வாங்க வாழ்வோம். ஆள்றது ஒரு தமிழன் ஆளணும், அப்படிதான் நமக்கு சொல்கிறோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்துள் வேற்றுமையானு சொல்லி 5000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷம்னு சொல்கிறாங்க, அது 5000 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கலாம். அன்னைக்கு திராவிடங்கிற ஒரு அடையாளமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் பாடிட்டு போயிருக்கானே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி மொத்தமாக பாடிட்டு போயிட்டானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் இருக்க ஒரு நாட்டில் நீங்கள் நீ சொல்ல மாதிரி தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள் எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுனால அது திராவிடம்னு சொல்லணும். கேரளாவிலையும் தான் எல்லாரும் சேர்ந்து வாழ்றாங்க, அப்போ திராவிடம். கர்நாடகாலையும் சேர்ந்து வாழ்றாங்க, ஆந்திராலையும் ஒரு கிட்டத்தட்ட சித்தூர் பகுதிகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க, மராட்டிய மண்ணிலையும் எல்லாரும் சேர்ந்து வாழ்றாங்க. சொல்ல போனால் டெல்லியில் எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்றாங்க. அது திராவிட நாடா? நீங்கள் முதல்ல திராவிடம்ங்கிறது இவங்க சொல்கிற மாதிரி அது ஒரு கருத்தியல்ன்றாங்க. அப்புறம் அது ஒரு ஒரு இன வரையறைன்றாங்க. அது ஒரு மொழி வரையறைன்றாங்க. அது ஒரு நில வரையறைன்றாங்க. ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, இங்கே ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குல்ல, இதான் திராவிடங்கிறாரு. கடைசியில் கல்யாணம் தான் திராவிடம் ஆயிடுச்சு. எது திராவிடங்கிறதுல அவங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்கு. அப்போ கால்டுவெல் சொல்லிட்டு போனது வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் அப்படி சொல்றான்னு சொல்றாரு. அவரும் கிளைம் பண்ணலை. அப்போ இந்த திராவிடங்கிற ஐடியாலஜி அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது.